ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட ரொம்ப நாள் போராட்டம் இந்த கல்வன் ஒரு வழியா ஆ ஸ்க்ரீனுக்கு வரப்போகுது. எஸ், எஸ், எஸ். ஃபர்ஸ்ட்டு 2011 இருக்கும்னு நெனைக்கிறேன். முண்டாசுப்பட்டி ஷார்ட் ஃபிலிம்ல நீங்க சினிமாட்டோகிராஃபரா பண்ணும்போது, சத்தியமங்கலத்தில உங்கள ம். மீட் பண்ண அந்த ஞாபகங்கள்லாம் இன்னும் இருக்கு. 2011 இப்போ 2024 ஏதோ நேத்து மீட் பண்ண மாரி இருக்கு. இதுக்கு இடையில இவ்வளோ வருஷங்கள் போயிருச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆக்சுவலா. உண்மதான். அதுலேருந்தே உங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நெறைய சேர்ந்து ட்ராவல் எஸ், பண்ணியிருக்கோம். எஸ். ஒரு ஷார்ட் ஆமா, ஃபிலிம்லேருந்து ஆமா. அத வந்து ஃபீச்சர் ஃபிலிமா மாறுன அந்த தருணங்கள், அதெல்லாமே இன்னும் ரொம்ப எஸ், ஒரு ப்ளசன்ட்டா இருந்துச்சு. எஸ். இதில நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த உங்களோட முண்டாசுப்பட்டியா இருக்கட்டும், இல்ல இந்த கல்வனா இருக்கட்டும் 2மே உங்களுக்கு ஒரு டெபியூட் வெஞ்சர். அதாவது அது சினிமாட்டோகிராஃபி, இது வந்து டைரக்ஷன் வைஸ்ல டெபியூட். ஆமா, ஆமா, ஆமா. 2மே சத்தியமங்கலம் அப்படின்ற ஒரு ஜோன வந்து உங்களுக்கு ஒரு கோயின்சிடென்ஸ் மாரி குடுத்த மாரி இருக்கு. இல்ல நீங்க பிளான் ஆமா. பண்ணி பண்ணீங்களா இந்த விஷயத்த? இல்ல முண்டாசுப்பட்டி பொறுத்தளவுக்கு இந்த 80ஸ் ஃபீல் வந்துட்டு ரொம்ப பெருசா நம்ம மெனக்கெடாம அங்கேயே நெறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ அத நம்ம யூஸ் பண்றதுக்காக நம்ம சத்தியமங்கலம் சூஸ் பண்ணோம் முண்டாசுப்பட்டிக்கு. பட் கல்வன் பொறுத்தளவுக்கு வந்து, அ இந்த கதை வந்து சத்தியமங்கலத்தில் நடக்கிற கதை. ஸோ இந்த பிரச்சனை, இந்த மாரியான விஷயங்கள் வந்துட்டு, லைக் இந்த ஃபாரஸ்ட்டு, வைல்ட் அனிமல்ஸ் இது விஷயங்கள் எல்லாமே வந்து அ சத்தியமங்கலம் வந்து ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ன்றங்காட்டி, இந்த கதைக்கு சத்தியமங்கலம் வந்து கதைக்களமாவே இயற்கையாவே அமைஞ்சிருச்சு. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஸோ இது எத்தன வருஷம் உழைப்பு? கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்குமா? இந்த ப்ராஜெக்ட் நீங்க இது ஆரம்பிச்சது? லைக் ஆக்சுவலா பார்த்தோம்னா, எக்ஸாக்ட்டா 2019ல ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டேன். ஸோ 2020 நவம்பர்ல ஷூட் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ணோம். அதுக்கப்புறம் கோவிட் வந்துருச்சு. ஸோ கோவிட் வந்தங்காட்டி லைக் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஷட் டவுன் ஆயிருச்சு. லைக் எல்லாத்தையுமே அந்த கோவிட் டைம்ல வந்துட்டு எதுவுமே கரெக்ட்டா ப்ராப்பரா நம்ம நெனச்ச மாரி எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால கொஞ்சம் டிலே இருந்துச்சு. ஏன்னா அனிமல்ஸ் நெறையா அதுல நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எலிபன்ட்ஸ் குரூப் ஆஃப் எலிபன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பெர்மிஷன் இஷ்யூஸ் அந்த மாரி அது நம்மளுக்கு அவைலபிள் ஆகறதுக்கு ஒரு டைம் எடுத்துருச்சு. இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஆ ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 3 இயர்ஸ் ப்ராசஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில உங்க அனுபவம் எப்படின்னா, நீங்க ஒரு சினிமாட்டோகிராஃபரா உங்களோட பயணத்த ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. ம். அப்போ கல்வன் ம். வரும்போது, நீங்களே சினிமாட்டோகிராஃபி கம் டைரக்ஷன் பண்ணும்போது, உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது இதுல? எனக்கு ஆக்சுவலா பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு எதுவுமே தோணல. இது வந்துட்டு லைக் சினிமாட்டோகிராஃபரா வொர்க் பண்ணையில எப்படி வொர்க் பண்ணனோ அப்படிதான் இதுல வொர்க் பண்ணியிருக்கேன். டிரெக்ஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி அ அ 2 விஷயத்தையும் பண்ணையில எனக்கு பெருசா டஃப்பா தெரியல. ஏன் தெரியலன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை டீம். என்னோட என்னோட புரொடக்ஷன் டீம் சரி எனக்கு திலீப் பாபு சார் என்னோட புரொடியூசர். ஸோ அவரு பிளஸ் என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம் அண்ட் சினிமாட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட் டீம். ஸோ இந்த 2 டீமுமே எனக்கு வந்து ரொம்ப ஆ என்ன சொல்றது? ஆல்மோஸ்ட் அவங்க ஸ்கிரிப்ட்ல அவங்களும் கிட்டத்தட்ட என் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமா. ஸோ அதனால எனக்கு பெரிய பிரஷர் இல்ல. ஸோ அவங்கவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்ட வந்து சூப்பரா பார்த்துட்டாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ இதுல எக்ஸ்ட்ராவா நான் பண்ணது என்னன்னா, லைக் ஆர்டிஸ்ட் கூட கோஆர்டினேட் பண்றது, அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்றது, அவங்க கிட்ட நம்ம சொல்றது மட்டும் தான் டிஃபரன்ஸ். அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்திருக்கு, இந்த படம் ஃபுல்லா இல்லையா? ஸ்மூத்தாவும் இருந்தது, சேலஞ்சிங்காவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா வகையான எக்ஸ்பீரியன்ஸும் இருந்ததுன்னு ஸோ அது வந்து லைக் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் லொகேஷன்ஸ்ல அதே மாரி நெறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கையில, ஸோ அந்த மாரி கொஞ்சம் பிரஷரான சிச்சுவேஷன்ஸும் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இது எப்படி இத கதையா நீங்க எவ்வளோ வருஷங்கள் இத எழுதியிருப்பீங்க? அதாவது படமா இது ஒரு 4 இ வருஷம். ஆமா. இது ஸ்டோரி பேஸ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, எனக்கு ரமேஷ்ன்னு ஒருத்தரோட ஸ்டோரி தான் அது. ஸோ அவரு ஆக்சுவலி வந்து 2015 அந்த டைம்ல வந்து என்ன சினிமாட்டோகிராஃபி பண்றதுக்காக அந்த ஸ்கிரிப்ட் குடுத்திருந்தாரு. ஸோ தென் அதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்கிரிப்ட் லைக் அவரால பண்ண முடியல. டேக் ஆஃப் ஆகல. இது மாரி டைரக்ஷன் பண்ணலாம்னு ஐடியா இருக்கையில, இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் அவர்ட்ட கேட்டேன். இந்த ஐடியா நீங்க பண்றீங்களா? ஷூட் பண்றேன்னா பண்ணலன்னா, நான் பண்றேன்னா, இல்ல நான் பண்ணல நீங்க பண்ணுங்கன்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவர்ட்ட இருந்து அந்த ஐடியா வாங்கிட்டேன். அந்த ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு, தென் அதுக்கப்புறம் நான் ஒரு லைக் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 1 இயர் வொர்க் பண்ணியிருப்பேன் இந்த ஸ்கிரிப்ட்ல. ஒரு ஒரு 3 டூ 4 வெர்ஷன்ஸ் வொர்க் பண்ணியிருக்கேன். தொடக்கத்திலேருந்தே இந்த டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளயே இருந்துட்டே இருந்திருக்கு இல்லையா? சினிமாட்டோகிராஃபரா ஸ்டார்ட் ஆமா. பண்ணியிருந்தாலுமே இந்த எனக்கு ஒரு விஷயம் புடிச்சிருந்தது. என்னன்னா, பாலுமகேந்திரா சார் மாரி, சந்தோஷ் சவன் சார் மாரி, இல்ல ராஜீவ் சார் மாரியும் நம்ம ஆ சினிமாட்டோகிராஃபர் ஆயிட்டு ஏன் டைரக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால நான் ஒரு லைக் கன்டினியூஸா நான் 2013லேருந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ராட்சசன் பண்ணப்பவே சரி ஓகே நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நம்ம டைரக்ஷன் பண்ணலாம் ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கிடைச்சது. அத வொர்க் பண்ணிட்டு நான் டைரக்ஷன் ஆரம்பிச்சுட்டேன். ஸோ பேசிக்கலா நான் டைரக்டர் ஆகணும்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணதே. அப்போ அந்த என்டையர் சினிமாட்டோகிராஃபர்ங்கிற ஜர்னி வந்து உங்க டைரக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. த்ரூ அவுட்டாவே. ஆமா. அத நோக்கி தான் இந்த பயணமே. டைரக்டர் ஆகணுன்ற நோக்கத்துக்கு தான் நான் சினிமாட்டோகிராஃபர் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன்.
கண்டிப்பா. ஏன்னா, இதில நெறைய அனுபவங்கள் உங்களுக்கு இன்னுமே கூடுதலா கிடைச்சிருக்கும். அப்போ நீங்க இந்த முதல் ஆமா. படம் பண்ணும்போது, இன்னும் ஈஸியாவே இது அமைஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன் இல்லைங்களா? ஆமா, ஆமா. நான் 7 படம் அஸ் அ சினிமாட்டோகிராஃபரா வொர்க் பண்ணையில இந்த 7 படத்துலயும் நம்மளுக்கு நெறைய அனுபவங்கள் கிடைச்சது. ஸோ எல்லாமே புது புது டைரக்டர்ஸ் கூட வொர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கிட்ட இருந்தும் எனக்கு ஒரு நெறையா லேர்னிங் ப்ராசஸ் இருந்தது. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. லைக் என்னன்னா, எப்படி நான் ம ராட்சசன்ல ஒரு விஷயம் எல்லாமே எனக்கு நல்ல டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூ அமைஞ்சாங்களோ, அதே மாரி மத்த படங்களிலும் அமைஞ்சாங்க. பட் கல்வன் ஆக்சுவலா சேம். அதே ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது ஆக்சுவலா. ஆ எனக்கு ஒரு நல்ல டெக்னிக்கல் டீம் அண்ட் ஆர்டிஸ்ட் டீம் இருந்தாங்க. ஸோ, அதனால எனக்கு அந்த வைப் இந்த கல்வன்லயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டிஸ்ட் பத்தி சொல்லும்போது, இதில 2 பெரிய தலைங்க மாரி ஒருத்தர் ஜிவி பிரகாஷ், இன்னொருத்தர் பாரதிராஜா சார் இவங்க. இவங்க 2 பேரும் எப்படி நீங்க கதைய எழுதும்போதே அவங்கள நீங்க நெனச்சு இது பண்ணீங்களா? இல்ல ஃபர்தரா உங்களுக்கு தோண வந்ததா? இல்ல அந்த மாரி இல்ல. நான் கதை பண்ணையில வந்துட்டு இவங்களுக்கு பண்ணணுன்றா இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படி அதெல்லாம் நான் யோசிக்கல. கதைன்னா ஒரு கேரக்டரா நான் பண்ணிட்டேன். ஸோ, எனக்கு தேவை ஒரு 20, 25 வயசு லுக்ல ஒரு ஒரு பையன். ஒரு ஒரு கிராமத்து பையன் மாரி ஒருத்தன். பிளஸ் அதே மாரி ஒரு 75, 80 வயசுல ஒரு தாத்தா வேணும். ஸோ, அப்படின்றது என் மைண்ட்ல இருந்தது. ஸோ, கான்ட்ராஸ்ட். பர்ட்டிகுலரா இவங்களுக்கு, அவங்களுக்குன்னு நான் யாருக்கும் பண்ணல. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அ பாரதிராஜா சார் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, ஜிவி சார் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஜிவி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாரி சூரின்னு ஒரு கேரக்டர்ல கேபிஒய் தீனா பண்ணியிருக்காரு. அவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க 3 பேத்து மாரியே பாலாமணின்ற கேரக்டர் இவானா பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, இந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 4 பேர்த்துக்குமே ரொம்ப சேலஞ்சிங்கா சேம்ல ஈக்குவலா தான் இருக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா, இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட படங்கள் தான் ரிலீஸ் ஆகும் இல்லையா? ஏன்னா, அங்க ஆமா, தமிழ்நாட்ல வர எல்லா படமும் இங்க வரப்போறதில்ல. பட் தேர்ந்தெடுத்து ஆமா, இவங்க ஆமா, வாங்கி இங்க பண்றாங்க. இதில பார்க்கும்போது கடைசி 1 ஆமா. மாசமா இங்க பற்றாக்குறைன்னே சொல்லலாம் தமிழ் படங்களுக்கு. யாரும் அவ்வளோ ஓகே. திருப்தி ஆமா. அடையல ரிலீஸ் ஆன படங்கள் வச்சு. ம். இப்ப ம், ம், ம். பேரலலா உங்களுக்கே தெரியும் மலையாள படங்கள் வந்து கொஞ்சம் அத ஆமா, தீர்த்து வைக்கிற மாரி ஆமா. கொஞ்சம் ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஆக்சுவலி இந்த கதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது யுனிவர்சலான ஒரு கன்டென்ட் தான். இது லைக் ஆ என்னன்னா, அவங்கள நான் வந்து திருப்பியும் ஒரு 2 1/2 மணி நேரம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அழகான ஒரு கிராமத்துக்குள்ள கூட்டு போயிட்டு வந்த மாரி, அவங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்னு நான் நம்புறேன். எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ, அதனால இது கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட். நிச்சயமா ம். இது ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்குன்றாங்க. நான் ஒரு சில பேர்ட்ட பேசினேன். ட்ரெய்லர் பார்த்துட்டு இங்க இருக்கிறவங்க ம். என்ன ஃபீல் ஓகே. பண்றாங்கன்ற மாரி நான் பேசியிருந்தபோது, எல்லாருக்குமே வந்து ஒரு ஓகே ஒரு பாசிட்டிவா இருக்கு. சூப்பர். ரொம்ப ஹேப்பியா இருக்கு எனக்கு இது கேட்கறதுக்கு. ஆக்சுவலா நம்ம பண்ண ஒரு படம், ஆ லைக் யுகேல ரிலீஸ் ஆகுறது, ஓவர்சீஸ்ல எல்லா பக்கம் ரிலீஸ் ஆகுறது, அப்படின்றதே ஹேப்பியா இருக்கும். இன்னும் அவங்களுக்கு புடிக்கல, இன்னும் ரொம்ப ஹேப்பியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு திருப்தி இந்த கல்வன் குடுக்கும்னு நான் நம்பிட்டு இருக்கேன். ஸோ ஏப்ரல் 4 வேர்ல்ட் வைட் வந்துட்டு எல்லா தியேட்டர்ஸ்லயுமே கல்வன் ரிலீஸ் ஆகுது. ஸோ யுகேல கூட புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க எல்லாருமே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. நீங்க படம் பாருங்க. பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் எனக்கு குடுங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.